இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள். சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேரூன்றி விட்டார்கள். எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே வேரூன்றி விட்டார்கள். சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காலூன்றி இருக்கிறார்கள். அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான், தமிழ்நாடுதான். இதுவரை அதை நாம் காப்பாற்றி வருகிறோம். இந்த நொடி வரையில் அதிலே நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே எப்படியாவது 5-6 இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்தட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது. இந்த கருத்தியலும் மக்களிடத்திலே இருக்கிறது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான கும்பல், சதி கும்பல். இந்த புரிதல் இருக்கிறது. இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது. வெறும் கமிட்டட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தா ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கான கமிட்டட் ஓட்ஸ், அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி ஓட் பேங்க், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும். அது மட்டும் சேர்ந்தால் வெற்றி பெற்று விட முடியாது. இந்த கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அல்லது சங் பரிவார்கள் எதிர்ப்பு என்பது இங்கே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தோழர்களே. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம்தான், திராவிடர் இயக்கம்தான், திராவிடர் கழகம்தான் என்பதையும் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் ஓங்கி உரத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் வலுவாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி, அகில இந்திய அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன், விழிப்புணர்வு புரோகிராம்ஸ், நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன. அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள். அன்றைக்கு விசா காலத்திலே அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வெளிவந்தவர்கள். 1976-77 விசா வந்த போது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள். லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள். அவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள்.